வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கபூன் பூங்கா வாட்டர் ஃபால் ஏரியாவில் இருக்கின்ற ஐரா வைசியர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது ஆலய நிர்வாகத்துக்காரங்களாம் இருந்தாங்க, தலைவரும் இருந்திருந்தாரு. அவர்கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன். ஆலயத்தோட ஸ்தலவரிச்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கங்க சொல்லிட்டு உத்தரவும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆலயம் மிக விசேஷமாக இருந்த ஆலயம். அதாவது நீங்கள் தண்ணீர் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் வந்து உங்களோட லெஃப்ட் பகுதியில் இருக்கும். இந்த ஆலயத்தில் வந்து மீனாட்சி அம்மனும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் அவர்களும் வந்து தனித்தனி ஆலயமாக இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே வரும்போது அதோட கூஸ்பமும் அதோட வைப்ரேஷன் சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த இடத்துல பலவிதமான நிகழ்ச்சிகள், அதாவது மக்களோட இணைஞ்சு இருக்கிற பல மோட்டிவேஷன் டாக்காக இருந்தாலும் சரி, ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் சரி, பரதமாக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. கோயில் ஒட்டி வந்து ஒரு மண்டபம் இருக்குது. திருமணத்துக்கு உண்டான நிறைய விசேஷ காலங்கள் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய விசேஷமாக செய்யப்படுவாங்களாம். ஆலயத்தில் அங்கங்கே வந்து கோல்ட் பிளேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அழகாக வடிச்சு வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் பெருமாளோட வழிபாடும் இந்த இடத்துல வந்து நடக்குது. இந்த ஆலயம் வந்து ரொம்ப அழகான ஒரு கொம்பவுண்டில் கட்டி அதுக்கு ஏற்ற மாரி ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தி கொடுத்து பக்தர்கள் வரும்போது மன நிறைவோடு வந்து பக்தியோ மையத்தோடு வந்து சாமி கும்பிட்டுட்டு போகணும் தான் அவங்களோட எண்ணமே. அந்த ஆலயம் அதுக்கு ஏற்ற மாரி வடித்து வச்சுருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஆலயத்துக்கு ஒட்டியே ஒரு சின்னதாக ஒரு கிருஷ்ணரோட மண்டபம் இருக்குது, வழிபாடு தலம். ஸோ நம்ம அன்றைக்கே சொன்ன மாதிரி குரு வழிபாடுலையோ இல்லை மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து மண் எடுக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு போய் கிருஷ்ணரை வந்து தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த வேலையில் இந்த ஒரு நிர்வாகத்துக்கும் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அழகான சில புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு இந்த ஆலயம் வந்து மிகப்பெரிய விசேஷமாக வரப்பிரசாதமாக இருக்க போது. அடுத்து 822வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ கணேசர் ஆலயம் வாட்டர்ஃபால் அடிவாரத்தில் இருக்கிற முக்கியமான விநாயகர்கிட்டேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியோட மறுநாள். அப்போது முருகர் வந்து மலைக்கோவிலேருந்து கீழுக்கு இறங்கி ரதம் ஏறி நேராக குயின் ஸ்ட்ரீட் மாரியம்மன் கோவிலுக்கு போக போகிறாரு. அப்போது பக்தர்கள்லாம் திரண்டு போயிருந்தாங்க. கோவிலே ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு கணேசர் ஆலயம் வந்து தற்பொழுது திருப்பணியில் இருக்கிற வசி இந்த ஆலயத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய நன்கொடை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட ஆலயத்துக்கு ஏற்ற மாரி நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அந்த ஆலயத்தில் இருக்கிற பின்புறத்துலேருந்து எனக்கு ஒரு பிடி மண் கிடச்சிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயம் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற 4 ஆலயத்துக்கு ஒரே மேனேஜ்மெண்ட் தான், இருந்தாலும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் மண் எடுத்துகிட்டு வந்து விநாயகர்கிட்ட வச்ச பிறகு முருகர் வந்து ரதம் ஏறி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் மலையனுக்கு அரோகரா, தண்ணீர் மலையனுக்கு அரோகரா, பத்து மலையனுக்கு அரோகரா, தண்டாயுதபாணிக்கு அரோகரா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. இப்படி பூமி பிளக்க கோஷத்தோடு பக்தர்கள் கோஷம் போட்டுக்கிட்டே முருகரை வந்து பல்லாக்கில் தூக்கி அழகான அலங்காரத்தில் செஞ்சு அழகான விஷயங்கள்லாம் அவருக்கு பூட்டி தேர் ஏறி பார்க்கறதுல காட்சி இருக்க அப்பா சொல்ல வார்த்தையே இல்லை. இதெல்லாம் பூர்வ ஜென்மம் புண்ணியம் சொல்லுவாங்க. காரணம் கும்பாபிஷேகம் பார்க்குறதோ, முருகர் தேர் ஏறி பார்க்குறதோ, இல்லை அவரோட விஷயங்களை கலந்துக்கிறதோ, இதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பனை தான். அந்த கொடுப்பனை பார்க்கறதுக்கு அவ்வளோ பக்தர்கள் கண்குளிராக வந்து நின்று இருந்தாங்க. எனக்கு மண் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியும், தண்ணீர் மலையில் மண் கேட்டால் கிடைக்கும் தெரியும். ஆனால் தேர் ஏறுற போது, அதாவது மலைமேட்லேருந்து இறங்கி வந்து காட்சி கொடுத்துட்டு தேர் ஏறி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இதை பார்த்த ஒரு பாக்கியம் இருக்குது, சொல்கிற வார்த்தையே இல்லை. அதுக்கப்புறம் கோவில் நிர்வாகமும் கோவில் கமிட்டி மெம்பர்ஸும் இருந்தாங்க. அவங்க பார்த்தோன்னே கேட்டிருந்தாங்க, மண் எடுக்க வந்திருக்கீங்க, முருகர் தேர் ஏறும் போது அப்போ தான் வந்து மண் கேட்பீங்களா அப்படி கேட்டிருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு உத்தரவு இந்த நேரத்தில் தான் வந்துச்சுன்னு. அப்போ தாராளமாக போய் எடுத்துக்கங்க, முருகர் இருக்கார், இந்த பக்கத்தில் சிவபெருமான் இருக்கார், சிவபெருமான்லேருந்து தொடங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ விநாயகர்கிட்டேருந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ நாகநாதர் ஆலயம் வாட்டர்ஃபாலில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். 823வது ஆலயம், மிக பழமையான ஒரு ஆலயம். இங்கே இருக்கிற சிவச்சிலையை பார்க்கறதுக்காக பக்தர்கள் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. இன்னும் அழகாக இருக்குது, இன்னும் விசேஷமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேலுக்கு இருக்கிற முருகரை பார்க்குறத விட்டுட்டு கீழுக்கு இருக்கிற சிவபெருமானை பார்க்குற பக்தர் கூட்டம் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அந்த ஒரு ஆலயத்திலேருந்து அபிஷேகம் பண்ண விபூதி கிடைச்சது மிகப்பெரிய விசேஷமாக நான் கருதுகிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இங்கேருந்து தான் என்னோட பயணத்தை தொடங்க போகிறேன். கீழ்ப்படியிலேருந்து மேற்படிக்கு படிப்படியாக நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது மிக பழமையான ஒரு கோவில், முருகர் மிந்தி இந்த ஆலயத்தில் தான் இருந்தார்.
அதுக்கப்புறம் தான் உச்சி மலைக்குள்ள ஏறி இருந்தார். அந்த மலைக்கு அடையிறதுல வந்து மிகப்பெரிய சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சடனாக வந்து டயர்டாக இருந்துச்சு. முருகர் மேலே பாரத்தை போட்டுட்டு, ஐயா அப்பா படிப்படியாக நடந்து வரேன் முருகா, கை தாங்கி என்னை கொண்டு வந்துரு, ஒரு பிடி மண்ணு எடுக்க வந்திருக்கேன், எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துரு, இதுக்கப்புறம் நான் திருப்பி இந்த எல்லைக்கு வருவேனா இல்லைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு படிப்படியாக ஏறி போகும்போது சைட்டில் நிறையா ஆஞ்சநேயரோட படை இருந்துச்சு. இந்த வானர படையை பார்க்குறதுக்கு பார்க்கும் போதே பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எப்போ எங்கே எகிருவாருன்னு தெரியாது. பொதுவாக பிளாஸ்டிக் பை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, கலர் பை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே சாப்பாடு இருக்குன்னு நினச்சிட்டு இந்த வானரங்கள்லாம் வந்து டப்புன்னு நம்ம மேலே பாஞ்சிரும். அது அந்தமாரி நான் எதுவுமே எடுத்து வரல. ஸோ இருந்தாலும் படிப்படியாக வந்து மேலுக்கு இருக்கிற விநாயகரை தரிசிச்சிட்ட பிறகு கோபுர தரிசனத்துக்கு அதுக்கப்புறம் வேல் தரிசனம் எடுத்துட்டு உள்ளுக்கு வரத்துக்கு அனுமதி கேட்டிருந்தேன். அந்த அனுமதியும் கிடச்சிச்சு. வா, இங்கே வந்து சேர்ந்ததே ஒரு பெரிய பாக்கியம்தான். தைப்பூச காலகட்டத்தில் இந்த இடத்துல நிற்கவே முடியாது. பால் குடம் எடுத்துட்டு பக்தர்கள் அப்படி திரண்டு வருவாங்க. ஆனால் சாதாரண நாட்களில் சாமியை பார்க்குற காட்சி இருக்க, முருகா சொல்ல வார்த்தையே இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அவரோட கோவிலில் ஒரு நாமத்தை சொல்லும் போது அதோட எதிரொலி கேட்கும் போது நமக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷனே வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காட்சியும் அந்த ஒரு கானமும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இவரோட அபிஷேகம் பண்ண விபூதியை வந்து எடுக்கிறதுக்கு நான் அனுமதி கேட்டிருந்தேன். கோவில்காரங்களும் கொடுத்துருந்தாங்க. தலைவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படி சொல்லியிருந்தபோது, இந்த ஆலயத்தில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சின்ன புத்தகத்தை வச்சுட்டு சஸ்தி பாராயணம் பண்ணுறாங்க, கண்டர் அனுபூதி பண்ணுறாங்க, திருப்புகழ் படிக்கிறாங்க, முருகரோட பக்தி பாடல்கள் படிக்கிறாங்க. தனித்தனியாக அவங்கவுங்களோ ஃபேமிலியோஸோட சரி ஃப்ரெண்ட்ஸோட சரி அதெல்லாம் படிக்கிற காட்சிகளை பார்க்க முடிச்சு. அந்த ஒரு விஷயம் பக்தருக்குள்ள மனசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லும் போது சாதாரணமாக வந்து கையெடுத்து கும்பிட்டு போகாமல் சுவாமிக்கு ஆராவரம் பண்ணுற விஷயங்களும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடிச்சு. மிக பழமையான ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியம்தான். அதுக்கப்புறம் கடைசியாக வாட்டர்ஃபாலில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஐயப்பனுக்கு தனியாக ஒரு தெப்ப குளமே இருக்குது. ஐயப்பனுக்கு போய் பார்க்கறதுக்கு நேர் பாதையில் போய் பார்க்க முடியாது. அந்த 18 படியை வந்து பூட்டி வச்சுருப்பாங்க. சைட்டு பாதையிலேருந்து தான் போக முடியும். ஆலய பூஜாரி கிட்ட சொல்லும் போது அவர் விஷயத்தை புரிஞ்சுட்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை கொடுத்துருந்தாரு. இந்த வேலையில் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலய கம்யூனிட்டி, அதாவது இந்த தண்ணீர்மலையோட ஆலய நிர்வாகத்துக்கு வந்து நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கேட்ட வாக்கிலே கோயிலோட மண் எடுத்து கொடுக்கறதுக்கு, விபூதியாக கொடுக்கறதுக்கும் மண்ணாக கொடுக்கறதுக்கு அவங்க முன் வந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலயம் காம்பவுண்ட் எல்லா இடத்துலையும் புல்லை வெட்டி சுத்தம் பண்ணி பக்தர்கள் காட்சி வந்து பார்க்கும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணக்கூடாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அடுத்த தைப்பூசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. பக்தர்களும் இந்த ஐயப்பனோட ஆலயத்தை பார்க்கறதுக்காக அந்த ஒரு விஷயங்களுக்கும் நிறைய விஷயங்களும் படிப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து எந்த எல்லையில் போக போகிறேன்னே கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. See you soon. Bye.